கதையை அக்பர் என்ற ஒரு மகாராஜா, பீர்பல் என்ற ஒரு பேரறிஞர், ஆக்ரா நகரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பெயர் சேட் கரோடிமல். அவர் மிகவும் பேராசை கொண்டவர், மிகவும் கஞ்சப்பேர்வழி. லாலா கரோடிமல் பீர்பாலின் பக்கத்து வீட்டுக்காரர். லாலாஜி, வீட்டுக்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. அது சரி, நீ என்ன வாங்க போற? அதுவா, நான் இப்ப 4 படி அரிசி, 4 படி பருப்பு, கொஞ்சம் காய்கறிகள், அப்புறம் 3 படி மாவும் வாங்கியாகணும். அதனால ஒரு பொற்காசு இருந்தா சரியா இருக்கும். ஒரு பொற்காசா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சாப்பிட்றதுக்காக இவ்வளவு செலவு செய்யணுமா? நீ சொன்னதுல பாதி பாதி வாங்கினா போதும். பாதியா? இதெல்லாம் வாங்கியாகணும். நீங்க என்ன பசியோட இருக்க போறீங்களா? யாருமே பசியோட இருக்க மாட்டாங்க. நீ அதிகமா வாங்கினா நாம அதிகமா சாப்பிடுவோம். அதிகமா சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லையே. யாரு எதை முடிச்சாங்கன்னு தெரியலையே. சத்தம் பலமா வந்தது. என்ன காரியம் செஞ்சுட்ட திமிர் பிடிச்சவனே? நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன், தெரியாம நடந்துருச்சு. சமையலறையில விளையாட்டா? இனிமே இங்க விளையாடினா உன் காலை ஒடிச்சிடுவேன். சரி சரி, வேற எதையாவது உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து உடனே வெளியே போயிடு. இப்ப எனக்கு ஒரு படி நெய்யும் வாங்கியாகணும். இத பாரு, கவனிச்சியா? இவனே எல்லாத்தையும் நாசமாக்கிடுவான். நீ வேணா பாரு, அன்னைக்கு வெளியில உள்ள ஜன்னல் கண்ணாடியை உடைச்சான், ஆனா இப்ப இதை உடைச்சிட்டான். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நம்ம மகனுக்கு ஒரு நல்ல குருவை அமர்த்துங்கன்னு. நீங்க தான் கேட்கல. அவனை திருத்தறதுக்கும் அறிவை போதிக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். இவனை இப்படியே விட்டுட்டா இன்னும் மோசமாயிடுவான். எனக்கும் நஷ்டம் அதிகமாயிடும். ஒரு நல்ல குருவை நான் எங்க போய் தேடுறது? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பீர்பால் ஐயா கிட்ட பேசி பாருங்க. அவர் பெரிய அறிவாளி, நமக்கு நிச்சயம் உதவி செய்வாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் உடனே அவரை போய் பார்த்துட்டு வர்றேன். ஐயா, லாலா கரோடிமல் உங்களை பார்க்க வந்திருக்காரு. சரி, நான் உடனே அவரை பார்க்க வர்றேன். அவரை உட்கார வச்சு தண்ணி கொடு. லாலாஜி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயா உங்களை சந்திப்பாரு. அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது குடிக்க சாப்பிட கொண்டு வரவா? வேண்டாம். சரி, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். லாலாஜி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் பீர்பால் ஐயா. சொல்லுங்க லாலாஜி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்கே, நான் ஏதாவது உதவி செய்யணுமா? ஐயா, என்னோட ஒரே மகன் ஒரேடியா கெட்டு போயிட்டான். ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டில் எல்லாத்தையும் உடைக்கிறான். எனக்கு நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கான். உங்களுக்கு தான் நல்ல குருஜி யாராவது தெரிஞ்சிருக்குமே, அவரை அமர்த்தினா அவனுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து அவனை திருத்தி ஒரு நல்ல புத்திசாலி பையனா மாத்துவார்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு குருவை தெரியும், அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவுவார். அவர் பேரு விநாயகம். அவர் பெரிய வித்வான், அதோட நல்ல குருவும் கூட. அவர் உங்க பையனை நிச்சயம் திருத்துவார். சேவக்ராம், இந்த செய்தியை விநாயகத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. அப்படியே செய்யறேன் ஐயா. நீ என்ன காரியம் செஞ்சுட்ட? உன் வாலுத்தனம் எல்லாம் மீறுது. இனிமே என்னால உன் வாலுத்தனத்தை பொறுத்துக்க முடியாது. நான் உன்னை தூக்கி வெளியில எரிஞ்சிருவேன். இப்ப என்ன பண்ணிட்டான் அவன்?
எங்க அம்மா எனக்காகவே கொடுத்து அனுப்பின பூந்தொட்டியை இவன் உடைச்சிட்டான். தைரியமா இருங்க, நான் உறுதி கொடுக்கறேன். சில மாசங்கள்லயே உங்க மகனை அறிவாளியாவும் புத்தி சாதுரியம் உள்ளவனாவும் மாத்தி காட்டுறேன். நல்லா கேட்டுக்க, இவர் தான் விநாயக். இன்னிலிருந்து உனக்கு குரு. இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நீ செய்யணும். குருஜி, நான் உங்களுக்கு தட்சணையா மாதம் 5 பொற்காசுகளை தர்றேன். நீங்கள் எப்பவும் இங்கேயே தங்கியாகணும். அதனால் இங்கேயே நீங்கள் சாப்பிட்டாகணும். என்ன சொல்கிறீங்க? இதில் சம்மதம் தானே? எனக்கு சம்மதம்தான். நன்றி. நான் நாளையிலேருந்து தொடங்குறேன். நீங்க பயப்படவே வேண்டாம். இனிமே இவன் என்னோட பொறுப்புல இருப்பான். 3 மாதங்களுக்கு பிறகு ரொம்ப மாறிட்டான் இவன். புத்திசாலியாவும் அடக்கமானவனாவும் ஆயிட்டான். நம்ம மகனை நீங்க கவனிச்சீங்களா? எல்லாம் அந்த குருவோட கருணை தான். அது உண்மைதான். இப்போதான் எனக்கு நிம்மதி. இல்லைன்னா நான் அவனை யாருக்காவது தத்து கொடுக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் ஏன் 3 மாசமா குருஜிக்கு தட்சணை கொடுக்காம இருக்கீங்க? அவர் நம்ம மகனை எப்படி மாத்திருக்காரு கவனிச்சீங்கல்ல? தட்சணை எதுக்கு? நான் தான் அவனுக்கு சாப்பாடு போடுறேனே. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாகணும். உனக்கு தெரியலையா? சாப்பாட்டுக்கு அதிகமாக செலவாகுது. நான் அவருக்கு தேவையை விட அதிகமாகவே தட்சணையை கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை, பீர்பால் ஐயா வீட்டில் இருக்காருங்களா? இருக்காரு. நீங்க உள்ள வாங்க. விநாயகம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இருக்கிறேன் ஐயா. அது சரி, அங்க எல்லாம் சரியா இருக்கா? லாலாவோட பையன் உங்களை ரொம்ப தொந்தரவு செய்யாம இருக்கானா? இல்லைங்க ஐயா, உண்மையை சொல்ல போனா லாலா தான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கிறாரு. என்ன? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் 3 மாசமா அவர் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஆனா அவர் இன்னும் நயா பைசா கூட கொடுக்கல. அவர் உங்களுக்கு பணம் கொடுக்கலையா? எதனால? நீங்க அவர்கிட்ட கேட்கவே இல்லையா? நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன் ஐயா. ஆனா நான் சாப்பிட்றத தட்சணையை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால அவர் என்கிட்ட பணம் கேட்காம இருக்கிறதுக்கே நான் நன்றி சொல்லணுங்களாம். அவர் பையன் எப்படி இருக்கான்? அவன் ரொம்ப பிரமாதமா மாறிட்டானுங்க. லாலாவும் அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. அறிவாளியாவும் சாமர்த்தியசாலியாவும் இருக்கான். பயப்படாதீங்க விநாயகம், உங்க பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். தைரியமா இருங்க. உங்க பணம் நிச்சயம் கிடைக்கும். நன்றிங்க ஐயா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். வணக்கம் லாலாஜி. வணக்கம் பீர்பால் ஐயா. வணக்கம். நான் இப்படி போய்கிட்டு இருந்தேன். அதான் உங்க பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவன் ரொம்ப மாறிட்டான். ரொம்ப புத்திசாலியாகவும் அமைதியாகவும் ஆயிட்டான் பீர்பால் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாலாஜி. சரி, நீங்க ஏன் விநாயகத்துக்கு தட்சணை கொடுக்கவே இல்லை? ஐயா, நான் என்ன சொன்னேன்னா தட்சணையோட ஒருவேளை சாப்பாடும் போடுறேன்னு. ஆனால் அவரோட பசி ரொம்ப அதிகம் போல இருக்கு. அதனால அவர் தட்சணையை விட அதிகமாக சாப்பிட்றாருங்க. நீங்க சொல்றது சரிதான். என்ன கேட்டால் நீங்கள் அவருக்கு இதுவரை கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுத்துட்டு அவரை வெளியில் அனுப்பிடுங்க. அப்போதான் உங்கள் குடும்பத்துக்கு சாப்பாட்டு செலவு அதிகமாகாது. எனக்கு இன்னொரு நல்ல குருஜியே தெரியும். அவருக்கு நீங்கள் தட்சணை எதுவும் கொடுக்க வேண்டாம். அது மட்டுமில்லை, அவருக்கு சாப்பாடு போட வேண்டிய அவசியமும் கிடையாது. அட, உண்மையாவா? ரொம்ப நல்லதுங்க. அவரை நீங்கள் உடனே அனுப்பி வச்சிடுங்க. எந்த குரு தட்சணை எதுவும் வாங்கலையோ, அதோட சாப்பாடு எதுவும் சாப்பிடலையோ, அவர் நிச்சயம் நல்ல குருவாகத்தான் இருக்க முடியும். எனக்கு விநாயகத்துக்கு தட்சணை கொடுக்க மனசு இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுனால நிச்சயமாக கொடுக்குறேனுங்க. ரொம்ப நல்லது. நான் நாளைக்கே இன்னொரு குருவை இங்கே கூட்டிக்கிட்டு வர்றேன். சரிங்க ஐயா. அந்த குருவை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருக்கேன். தயவு செஞ்சு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க.
லாலாஜி, வணக்கம் பீர்பால் ஐயா. நான் உலகத்திலேயே சிறந்த குருவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதோ அவர். குருஜியா? இது வெறும் சிலையாச்சுங்களே. இவர் பகவான் புத்தர், உலகத்திலேயே மிகச்சிறந்த குரு. இவர் எதுவும் சாப்பிடவும் மாட்டாரு, தட்சிணை எதுவும் கேட்க மாட்டார். உறிஞ்சிடுச்சு பீர்பால் ஐயா. நான் செஞ்ச தவறுக்கு வெக்கப்படுறேன். அந்த குருவை மறுபடியும் கூப்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இனிமே தட்சணையையும் நான் சமயத்தில் கொடுத்துட்றேன் ஐயா. ரொம்ப நல்லது லாலாஜி. இந்த உலகத்தோட சிறந்த குரு உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம்.